அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி திக் அண்ட் டேஸ்டியான பீஃப் கிரேவி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ பீஃப் கறியை குக்கர் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சள் தூள், அரை உப்பையும் சேர்த்து இது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்து இதில் 10 சின்ன வெங்காயம் நறுக்காமல் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்கு இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 3 மீடியம் சைஸ் இருக்கிற நல்ல பழுத்து தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேக வச்சுருந்த கறியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்க வேணாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டி அண்ட் திக்கான பீஃப் கிரேவி ரெடி.